காவல்துறை, வனத்துறை அல்லது அதிகார வர்க்கம் இது போன்ற எத்தனை சம்பவங்கள் நடந்து எவ்வளவு தண்டனைகள் பெற்று தந்தாலும் அவர்கள் திருந்துவதாக இல்லை என்பதற்கு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் உட்பட உதாரணம். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இவ்வளவு பெரிய குற்றம் சம்பந்தமாக தமிழ்நாடு காவல்துறையால் எஃப்ஐஆரே போடப்படாத ஒரு வழக்கு இந்த வாச்சாத்தி வழக்கு இன்னைக்கு வரைக்கும். இதிலே குற்றவாளிகள் அனைவரும் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய முழு ஆதரவு இருந்தது. யாருக்கு? குற்றவாளிகளுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்ல. நிறைவாக இந்த அடையாள அணிவிப்பு முடிந்ததற்கு பிறகு அந்த டிஎஃப்ஓ என்னிடம் சொன்னது, இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவன் ஃபாரஸ்ட் ஆட்கள், இந்த ஆட்கள் பூரா இங்கதான் கடந்த 2-3 வருஷமா இங்கதான் இந்த பகுதியில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால வேண்டியவன் வேண்டாதவன் என்கிற முறையில நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஆளையெல்லாம் அடையாளம் காமிக்க சொல்லி பழி வாங்கிட்டீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனால் எவன் இந்த குற்றத்தில் செய்யானோ அவனை தவிர வேற யாரையுமே உங்களுடைய பெண்கள் அடையாளம் காண்பிக்கவில்லை. இதிலையும் மிக நேர்மையாக கம்யூனிஸ்டுகள் என்கிற முறையில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லி கை குலுக்கிட்டு அந்த ஆள் போனார். அதாவது இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா அது வெளியே சொல்லக்கூடாது, அதை எப்படி சொல்ல முடியும் என்பதற்கு மாறாக இப்படி நடந்துகிட்டானா அவனை நாங்க விடமாட்டோம், அவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் நாங்கள் தண்டனையை பெற்று தருவோம் என்கிற ஒரு புதிய முன்னுதாரணத்தை நம்முடைய வாச்சாத்தி கிராம மக்கள் நாட்டுக்கு முன்னால், தமிழ்நாட்டுக்கு முன்னால் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அன்றைக்கு முதல் அந்த கிராமத்துக்கு சென்றது 7 பேர். 10 ரூபாய் கையில இருந்தது. அந்த 10 ரூபாய்க்கு பொரிகடலை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் போனோம். சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு பணம் இல்லாமல் பொரிகடலை வாங்கி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் நாங்கள் அந்த கிராமத்துக்கு செல்றோம். ஆனால் அதற்கு பிறகு இந்த வழக்கை நடத்தி முடிக்கிற வரை பண தட்டுப்பாடு என்கிற பிரச்சனையே எங்களுக்கு வரவில்லை. தமிழ்நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள் தான் வழக்கிற்கான மொத்த நிதியையும் வழங்கியிருக்கிறார். ஜெயலலிதா ஆட்சி காலம் என்ன மாதிரியான ஆட்சி காலமாக இருந்தது என்பதற்கு இந்த வாச்சாத்தி வழக்கினுடைய வரலாறை நீங்கள் பார்த்தாலே ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 1992ஆம் ஆண்டு அந்த வன்கொடுமை என்பது அந்த கிராமத்திலே நிகழ்த்தப்பட்டது. ஆனால் இப்போதுதான் இந்த காம்ரேட் ஆபீஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணப்படம் வெளிவந்த பிறகுதான் நீதித்துறையில் இருப்பவர்களே இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்ததா, இவ்வளவு பெரிய வழக்கு நடந்ததா அப்படின்னு நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களே, மூத்த வழக்கறிஞர்கள், இளைய வழக்கறிஞர்கள் அல்லது இந்த மாதிரியான மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் இப்போதுதான் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது உலகத்துக்கே தெரியும், உள்ளூர்லயே தெரியலன்றது இப்பதான் எங்களுக்கு தெரியும். இது வெளிவந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்கிற போதுதான் எங்களுக்கே தெரியுது இன்னும் உள்ளூர்லயே இது பெருசா போய் சேரல. இது மாதிரி பல நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளில் செங்கோடி இயக்கம் தலையிட்டிருக்கிறது. இதை கேட்ட பிறகுதான் எனக்கு தெரியுது நாங்க இந்த மாதிரி தலையிட்டு வெற்றி கண்ட அல்லது தலையிட்ட ஏராளமான பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் போய் சேரவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய குறை எங்களிடம் இருக்கிறது. அது முறையா நாங்க கொண்டு போய் சேர்க்கல அப்படின்ற ஒரு. ஆனா இந்த சம்பவம் நடந்த போது இப்ப இருக்கிற மாதிரியான டிஜிட்டல் மயம்லாம் கிடையாது. சொல்ல போனால் இத்தகைய ஊடகங்கள் கூட அப்போது கிடையாது. பத்திரிகை, வார இதழ்கள், நாளிதழ்கள், பத்திரிகைகள் மூலமாகத்தான் அப்போது இந்த செய்திகள் ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிந்திருக்கும். அது 40 நிமிடம் என்றாலும் கிட்டத்தட்ட நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் மிக நேர்த்தியாக காம்ரேட் ஆபீஸ் தோழர்கள் மிக நேர்த்தியாக அந்த ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீங்க அந்த 40 நிமிடம் அதை பார்த்தாலே நடந்த கொடுமைகள் என்ன, கடத்தப்பட்ட போராட்டங்கள், நீதிமன்ற நடவடிக்கைகள், மத்திய புலனாய்வுத்துறையினுடைய செயல்பாடுகள், இவை அனைத்தையுமே மக்களுடைய உறுதியான போராட்டம், இவை அனைத்தையுமே அந்த 40 நிமிடத்திற்குள் பார்வையாளர்கள் முழுமையாக அந்த சம்பவத்தை தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கான முறையில் அது எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவோம். அதனாலதான் அந்த ஆவணப்படத்தை போட்ட பிறகு பேசினா பொருத்தமா இருக்கின்ற முறையில் தான் பார்த்தோம். போன்ற ஏராளமான வன்கொடுமைகள் பட்டியல் சாதி மக்கள், பழங்குடி மக்களுக்கு இழைக்கப்படுகிறது. இது போன்ற ஓரிரு சம்பவங்களிலே தான் ஒரு தொடர்ச்சியாக போராடி குற்றவாளிகளுக்கு தண்டனை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி என்பது ஒரு சில சம்பவங்களிலே தான் நம்மால் நிலைநிறுத்த முடிந்திருக்கிறது. அதனால வாச்சாத்தி ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் நடந்த பழங்குடி மக்கள் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை
என்கிற முறையில் நாம் யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இதைவிட பெரிய கொடுமை சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய பர்கூர் தாளவாடி மலைப்பகுதியில் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்கிற பெயரில் சிறப்பு அதிரடிப்படை நடத்திய கொடுமைகள் இது மாதிரி பல 100 மடங்கு அதிகமானது. பாச்சாத்தி மாதிரி பல 100 மடங்கு அதிகமானது. ஆகவே இதை விட பெரிய கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதனால இது ஒண்ணுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. இரண்டாவது, அதிகார வர்க்கம், காவல்துறை, வனத்துறை அல்லது அதிகார வர்க்கம் இது போன்ற எத்தனை சம்பவங்கள் நடந்து எவ்வளவு தண்டனைகள் பெற்றுத்தந்தாலும் அவர்கள் திருந்துவதாக இல்லை என்பதற்கு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் உட்பட உதாரணம். அஜித்குமார் கொலையாக இருக்கட்டும், அல்லது நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக சிவகங்கையில் நடைபெற்றிருக்கிற ஜெகதீஷ் சம்பந்தமான கொலையாக இருக்கட்டும், எத்தனை சம்பவங்கள் நடந்து எவ்வளவு பேருக்கு தண்டனை வாங்கி நாம் கொடுத்தாலும் கூட அவர்கள் திருந்த போவதில்லை, திருந்த மாட்டார்கள் என்பதற்கு அதற்கு பிறகும் பல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஓரளவுக்காவது அவர்களுக்கு ஒரு அச்சம் வர வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஓரளவுக்காவது ஒரு மனித உரிமையோடு மனிதத்தன்மையோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இத்தகைய மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகிற போது, சட்டவிரோதமான காரியங்கள் நடைபெறுகிற போது சிவில் சமூகம் எந்த அளவுக்கு தன்னுடைய வலிமையான எதிர்ப்பு குரலை எழுப்புகிறதோ அதை பொறுத்துத்தான் ஓரளவுக்காவது இவற்றை கட்டுப்படுத்த முடியும். ஒழிக்க முடியலன்னா நான் எனக்கு அந்த அத்தகைய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கே சிவில் சமூகம் கிளர்ந்தள வேண்டும். இரண்டாவது, இதிலே அந்த மக்களுடைய அந்த கிராமத்திலிருந்து பாதிக்கப்பட்ட 2 பெண் தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். காந்திமதியும் பூங்கொடியும் 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க. அவர்களும் அவங்களுடைய கள அனுபவத்தை சொல்லுவார்கள். அதில் அந்த மக்களுடைய உறுதியான போராட்டம் கடைசி வரைக்கும் இந்த வன்கொடுமைக்கு எதிராக உறுதியாக நின்று நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் அவர்கள் நடத்திய போராட்டம். ஏனென்றால் எத்தனையோ வழக்குகளில் சாட்சிகள் புரள் சாட்சியாக மாறி குற்றவாளிகள் ஜாலியாக சுற்றக்கூடிய எத்தனையோ வழக்குகளை நாம் பார்த்திருக்கிறோம். இதிலே குற்றவாளிகள் அனைவரும் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய முழு ஆதரவு இருந்தது. யாருக்கு? குற்றவாளிகளுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்ல. குற்றவாளிகளுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு என்பது, அரசினுடைய ஆதரவு என்பது இருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் தான் இந்த மக்கள் அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக ஒரு நீடித்த போராட்டத்தை நடத்தினார்கள் என்பது இரண்டாவது முக்கியமான விஷயம். மூன்றாவது, இதிலே கம்யூனிஸ்ட் கட்சி, மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய பங்கு. இப்படிதான் இந்த பிரச்சனையை நீங்கள் பிரித்து கொண்டால் இது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை மலைவாழ் மக்கள் சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாக தன்னந்தனியாக அந்த மக்களால் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்க முடியாது. இதனால் ஒரு எளிமையான மக்கள், பொருளாதார பின்புலம் இல்லாதவர்கள், அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள், அவர்கள் இது போன்ற வலிமையான உறுதியான ஒரு ஆதரவு சக்தி அவர்களுக்கு இல்லாமல் போயிருந்தால் இந்த போராட்டத்தை நிச்சயமாக அவர்களால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆகவே மக்களுடைய உறுதியான போராட்டமும் அவர்களுக்கு ஆதரவாக நின்ற மலைவாழ் மக்கள் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்த ஒரு மக்கள் இயக்கம்தான் இந்த நீதிக்கான போராட்டத்தினுடைய வெற்றிக்கு மிக மிக அடிப்படையான காரணம் என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, மத்திய புலனாய்வுத்துறையுடைய பணியும் இதிலே ரொம்ப சிறப்பானது. இப்ப இருக்கக்கூடிய மத்திய புலனாய்வுத்துறையை வைத்துக்கொண்டு இந்த வழக்கை ஒப்பிட்டால் யாரும் நம்ப மாட்டீங்க. இப்போது மத்திய புலனாய்வுத்துறை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக மத்திய புலனாய்வுத்துறை எப்படி பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை ஒப்பிட்டால் நிச்சயமாக இந்த வழக்கிலே இப்படியெல்லாம் செயல்பட்டிருப்பார்களா என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாகத்தான் உங்களுக்கு படும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை திரு ஜெகநாதன், டிஎஸ்பி ஜெகநாதன் அவர்கள் இப்போதும் அவர் இருக்கிறார், பணியிலே இல்லை, ஓய்வு பெற்று விட்டார். ஆனால் இங்கே தான் சென்னையில தான் இருக்கிறார். டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையிலான அந்த புலனாய்வு குழு மிக திறமையாக இந்த வழக்கை கையாண்டார்கள். அனைத்து குற்றங்களையும் நிரூபித்தார்கள். அதனால்தான் அனைத்து குற்றவாளிகளுக்கும் தண்டனை என்பது இந்த வழக்கிலே கிடைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் மத்திய புலனாய்வுத்துறையினுடைய மிக சிறப்பான ஒரு பணி. ஏனென்றால் இதிலே பாலியல் வன்கொடுமை உட்பட நடந்திருக்கிறது. 18 இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறுகிற போது 3 பேருக்கு மட்டும்தான் திருமணம் நடைபெற்றிருந்தது. மீதி 15 பேரும் திருமணமாகாத
குழந்தைகள் அல்லது சிறுவயது இளம் பெண்கள். ஆகவே வழக்கே ஒரு 3 ஆண்டுகள் கழித்துத்தான் 2 ஆண்டுகள் கழித்துத்தான் வழக்கே மத்திய புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்ப 2 ஆண்டுகள் கழித்து வழக்கு ஒப்படைக்கப்படுகிற போது பாலியல் மற்ற குற்றங்கள்லாம் நிரூபிக்கிறது என்பது வேறு. ஆனால் பாலியல் வன்கொடுமையை நிரூபிப்பது என்பது 2 ஆண்டுகள் கழித்து அவர்கள் நிரூபித்தது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அவர்கள் ஒரு திறமை வாய்ந்த ஒரு புலனாய்வு நிறுவனம் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த வழக்கிலே அவர்களுடைய திறமையை நாம் அறிய முடியும். அவர்கள் சந்தர்ப்ப சாட்சியங்கள் மூலமாகத்தான் அந்த பாலியல் வன்கொடுமையை அதில் நிரூபித்தார்கள். சந்தர்ப்ப சாட்சியம் என்பது ஒன்று, நான் முதலாக அந்த கிராமத்திற்கு சென்று விட்டு மக்களிடம் நடந்தவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற போதுதான் இந்த செய்தியை என்னிடம் சொல்லுகிறார்கள். இப்படி கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஏரிக்கரை கூட்டு போய் இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னால் நம்ப முடியவில்லை. நான் நம்ப முடியலன்றது மட்டும் இல்லை, நம்பல. நான் ஏன் நம்பலன்னா, ஒரு 400-500க்கு மேற்பட்ட போலீஸ் ஃபாரஸ்ட் ஊர்ல இருந்தது, பெண் போலீஸ் இருந்தாங்க. இவ்வளவு பேருக்கு மத்தியில போய் இந்த மாதிரியான ஒரு செயலை யாராவது செய்வானா? செஞ்சான்னு சொன்னா நம்ப முடியுமா? அதனால நானும் நம்பல. இரண்டாவது, இந்த கொடுமைக்கு ஆளான பெண்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறார்கள். அதனால் அவர்களை சென்று சந்தித்து அவர்களிடம் கேட்காமல் இதை என்னால் நம்ப முடியாது. ஏன்னா ஒருவேளை இந்த பிரச்சனையை பெரிதாக்க வேண்டும் என்பதற்காக தவறான முறையில் இந்த குற்றச்சாட்டை பொதுமக்கள் எழுப்புகிறார்களோ என்கிற சந்தேகம் உட்பட எனக்கு எழுந்தது. அதனால அதுக்கு பிறகு நான் அந்த கிராமத்துக்குள் என்னால் உட்காரவே முடியவில்லை. உடனடியாக சேலம் சிறைச்சாலைக்கு சென்றேன். நான் நம்முடைய தோழர் அண்ணாமலை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அப்போது அவர் எம்எல்ஏ இல்ல, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் நானும் சேலம் சிறைச்சாலைக்கு சென்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்த எழுதி கொடுத்து விட்டு நாங்கள் அந்த சிறை வார்டனுடைய அலுவலகத்திலே அவருக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தோம். அப்போது லலிதாபாய் என்பவர் தான் அந்த வார்டன். அவரும் இப்போது உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த மாதிரி இந்த பெண்கள்லாம், இந்த வாச்சாத்தி கைதிகள்லாம் 25 நாட்கள் ஆயிடுச்சு. ஜெயிலுக்கு 25 நாள் ஆயிடுச்சு. இந்த 25 நாளில முதலாக இவர்களை பார்க்க வந்திருக்கிற முதல் விசிட்டரே நீங்க தான். யாருமே அவங்க பார்க்கறதுக்கு வரல. 25 நாள் எல்லோருமே பெண்கள், 128 பேர், குழந்தைகள் உட்பட யாருமே இவங்களை பார்க்க வரல. நீங்க தான் முதல் விசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயல்பாகவே அதுல எல்லாம் சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்கள பல பேர்த்த ஃபாரஸ்ட்காரவங்க ஏரியில கூட்டு போய் கெடுத்துட்டாங்களாம். ஜெயிலுக்குள்ள வந்த பிறகு கூட பல குழந்தைகளுக்கு உதிரம் என்பது போய்கொண்டிருந்தது. நான் தான் மருத்துவமனையில கூட்டு போய் அட்மிட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். எப்படியாவது அவங்கள பூரா நீங்க கூட்டு போயிடுங்க சார் என்று சொல்லி அந்த வார்டன் முதலாக இந்த கொடுமையை உறுதிப்படுத்தினார். அதுக்குள்ள குழந்தைகள் பெண்கள்லாம் வந்தார்கள். அவர்களிடம் நான் அப்போதும் கேட்கவில்லை, அதற்கு பிறகு எப்போதுமே கேட்கவில்லை, இப்படி ஒண்ணு நடந்ததாமே. ஏனென்றால் ஒரு அரசு அதிகாரி, சிறையினுடைய வார்டன் இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு அது உண்மையா பொய்யா என்று இன்னொரு இடத்தில் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்படவில்லை, இன்றைக்கு வரைக்கும் ஏற்படவில்லை. லலிதாபாய் தவறாக இந்த குற்றச்சாட்டை சொல்வதற்கான எந்த அவசியமும் லலிதாபாயை பொறுத்தவரை கிடையாது. ஆகவே இதை ஒரு முக்கியமான சாட்சியாக மத்திய புலனாய்வுத்துறை எடுத்துக்கொண்டது. அவர் சாட்சியம் அளிக்கிற போதும் லலிதாபாய் நேரடியாக நீதிமன்றத்திலே என்னிடம் சொன்னதை அவர் உறுதி செய்தார். ஆமாம், இவர்கள் வந்தபோது இப்படி நான் சொன்னேன், வந்த கைதிகள் என்னிடத்தில் இப்படி சொன்னார்கள், அதுக்கான ட்ரீட்மெண்ட் உள்ளே இருக்கிற மருத்துவமனையில் நாங்கள் எடுத்தோம் என்பதை தைரியமாக சர்வீஸில் இருக்கிற போது அந்த அம்மா சாட்சி கூண்டில் ஏறி சொன்னார்கள். அது உண்மையிலேயே இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் லலிதாபாய். ஒருவேளை அவர் சொல்லாமல் போயிருந்தால் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கு என்ன கதிக்கு ஆளாக இருக்கும். ஆகவேதான் அவர் மிக முக்கியமானவர் என்று சொல்கிறேன். இரண்டாவது, காவல் அன்னைக்கு கிராமத்துக்கு வந்திருந்த பெண் காவலர்கள், அவர்கள் சாட்சி சொன்னார்கள். ஏரிக்கு கூட்டிட்டு போனாங்க, பெண்கள் எல்லாம் லாரியில ஏற்றி கொண்டு போனாங்க, நாங்களும் கூட வரணும்னு சொன்னோம். இல்ல நீங்க எல்லாம் வர வேணாம், நாங்களே கூட்டிட்டு போயிட்டு கட்டையை ஏற்றிட்டு கூட்டு வந்துடணும்னு சொன்னாங்க. திரும்பி வருகிற போது லாரியை நிறுத்தாமையே நேரா ஃபாரஸ்ட் ஆபீஸ் கொண்டு போயிட்டாங்க. இந்த சாட்சியம் பெண் காவலர்கள் குற்றவாளி அந்த சாட்சி கூண்டில் ஏறி சொன்னார்கள். ஏனென்றால் நீங்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சட்டமன்றத்திலே செங்கோட்டையன் அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பியிருப்பார். பெண் போலீஸ் இருக்கும்போது எப்படி கற்பழிப்பு நடந்திருக்கும்,
அந்த காலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற நடவடிக்கை குறிப்புகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அவர் அந்த சட்டமன்றத்திலே இந்த கேள்வியை எழுப்புகிறார். அதனால்தான் பெண் போலீசினுடைய இந்த சாட்சியம் என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. மூன்றாவது, கிராமத்தினுடைய பொதுமக்கள், அதாவது காவல்துறை வனத்துறையிலிருந்து தப்பித்து மலையில போய் ஒளிந்திருக்கிறார்கள். மலையிலே ஒளிந்திருப்பவர்கள் அங்கிருந்து மலையிலிருந்து நாங்கள் பார்த்தோம், புலிங்களை எல்லாம் அந்த ஏரிக்குள்ள அந்த முள்ளு செடி காட்டுக்குள்ள உள்ள கூட்டிட்டு போறதை நாங்க பார்த்தோம், அங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணதை நாங்க வந்து பார்த்தோம்னு அவங்க சொல்றாங்க. புலனாய்வுத்துறை அதே மறு ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு அதே ஜூன் மாதம் 20ஆம் தேதி மக்கள் எந்த பாறையிலிருந்து இந்த சம்பவத்தை பார்த்ததாக சொன்னார்களோ அந்த பாறைக்கு இவங்க எல்லாம் போறாங்க. மத்திய புலனாய்வுத்துறையுடைய டிஎஸ்பி, மாஜிஸ்ட்ரேட்டு, அவங்களுடைய எஸ்பி, இந்த மாதிரியான உயர் அதிகாரிகள் அதே பாறையில் போய் உட்கார்ந்து அதே 20ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் அங்கிருந்து பார்த்தால் தெரிகிறதா, இவங்க ஆட்டிலேயே சில பேர்த்த ஏரிக்குள்ள போக சொல்லி அப்படி, ஏன்னா சன்செட் அந்த வெளிச்சத்தில் அந்த மாதிரி ஜூன் மாதம் 20ஆம் தேதி அதே மாதிரியான வெளிச்சத்தில் அவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தால் இப்படி ஒரு சம்பவம் நடப்பது பார்க்க முடியுமா, தெரியுமா என்பதற்காக இவர்கள் மூவரும் அதே பாறையில் போய் உட்கார்ந்து பார்த்து அதை உறுதி செய்தார்கள். ஆகவே இப்படித்தான் இந்த பாலியல் வன்கொடுமை குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டதை தவிர வழக்கமா வந்து மருத்துவ பரிசோதனை வேணும், மருத்துவ சான்றிதழ் வேண்டும். இப்போது கூட பல நீதிமன்றத்திலே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சம்பவம் நடந்துன்னு சொன்னா நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கா அப்படின்னு இப்ப கூட நீதிமன்றத்தில் கேட்கிறத காவல்துறை அதிகாரிகள் கேட்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல மருத்துவ சான்றிதழுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா சம்பவம் நடந்து 2 வருஷம் கழிச்சு விசாரணை நடக்கிற போது மருத்துவ சான்றிதழ் எங்க போறது? இந்த மாதிரி சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்துத்தான் இந்த எங்களுக்கு கூட இருந்தது. மற்ற எல்லாவற்றையும் நிரூபித்து விடலாம். தண்ணியை கெடுத்தான், தானியத்தை கெடுத்தான், ஊர் அடிச்சு நொறுக்கணும், மக்களை அடித்தார்கள், சட்டவிரோதமான காவலில் வைத்திருந்தார்கள், எல்லாவற்றையும் நிரூபித்து விடலாம். ஆனால் இந்த பாலியல் வன்கொடுமை என்பதை எப்படி அவர்கள் நிரூபிப்பார்கள் என்கிற மிகப்பெரிய சந்தேகம் வழக்கிலே இருந்த எங்களுக்கே இருந்தது. ஆனால் மிக திறமையாக மத்திய புலனாய்வுத்துறையினர் இந்த அடிப்படையிலே தான் அந்த அதே மாதிரி அடையாள அணிவகுப்பு, யார் யாரெல்லாம் இந்த குற்றத்தை செய்தார்களோ அடையாளம் காட்டுகிற அந்த அடையாள அணிவகுப்பு என்பதும் அது தனியாகவே ஒரு மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு அதில் எந்த விதமான ஒத்துழைப்பையும் நல்காமல் அரசு அதிகாரிகள் நடந்து கொண்டார்கள். குற்றவாளிகள் மட்டுமில்ல, குற்றவாளிகளுக்கு அடையாளம் காண்பிக்க ஒரு ஆளுக்கு 5 பேர். அந்த 5 பேரும் அரசாங்க காவல்துறையை சார்ந்தவனுக்கு காவல்துறையிலிருந்து, வனத்துறையை சார்ந்தவனுக்கு வனத்துறையிலிருந்து, ஏன்னா அதே மாதிரி ஹேர் கட் இருக்கணும், அதே மாதிரி யூனிஃபார்ம் இருக்கணும், அதே மாதிரி உடல் கட்டு இருக்கணும். அதனால இதே மாதிரி ஆட்களை கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தியிருந்தார்கள். அவர்கள் யாருமே அடையாள அணிவகுப்பை மேற்கொள்வதற்கு ஒத்துழைக்கவே இல்லை. அதையெல்லாம் மாஜிஸ்ட்ரேட் இதில் நீங்க பார்க்க முடியும். மாஜிஸ்ட்ரேட் வந்து உயர் நீதிமன்றத்துக்கே அதை புகாராக பதிவு செய்திருக்கிறார். எப்படி இவர்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் என்பதையெல்லாம் புகாராக பதிவு செய்து பிறகு உயர் நீதிமன்றம் தலையிட்டு தலைமைச் செயலாளர், காவல்துறை இயக்குனர், தலைமை வன பாதுகாவலர் இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக உத்தரவிட்டுத்தான் அந்த அடையாள அணிவிப்பு என்பது பல மாதங்களுக்கு பிறகு நடந்தது. யார் குற்றத்தில் ஈடுபட்டானோ, இத்தனைக்கும் கிட்டத்தட்ட இதற்கெல்லாம் 3 வருஷம் ஆயிடுச்சு. அடையாள அணிவிப்பு நடைபெறுகிற காலத்தில் கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எவன் இந்த குற்றத்தில் ஈடுபட்டானோ அவனை தவிர வேறு யாரையும் எங்களுடைய பிள்ளைகள் அடையாளம் காண்பிக்கவில்லை. இந்த அடையாள அணிவகுப்புக்கு வந்திருந்த ஒரு மாவட்ட வன அலுவலர் டிஎஃப்ஓ கிட்டத்தட்ட 5 நாட்கள் அந்த அடையாள அணிவகுப்பு என்பது நடைபெறுகிறது. ஃபைனலா கிட்டத்தட்ட 4-5 மாசம் அது பல்வேறு கதைகள் இருக்கு, அதை நீங்க பார்க்க முடியும். 5 நாட்கள் அடையாள அணிவகுப்பு. 5வது நாளில் நிறைவாக இந்த அடையாள அணிவகுப்பு முடிந்ததற்கு பிறகு அந்த டிஎஃப்ஓ வந்து என்னிடம் சொன்னது, இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டவன் அல்லது ஃபாரஸ்ட் ஆட்கள், இந்த ஆட்கள் பூரா இங்கே தான் கடந்த 2-3 வருஷமா இங்கே தான் இந்த பகுதியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால வேண்டியவன் வேண்டாதவன் என்கிற முறையில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஆளையெல்லாம் அடையாளம் காமிக்க சொல்லி பழி வாங்கிட்டீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனால் எவன் இந்த குற்றத்தில் செய்யானோ அவனை தவிர வேற யாரையுமே உங்களுடைய பெண்கள் வந்து அடையாளம் காண்பிக்கவில்லை. இதிலையும் மிக நேர்மையாக கம்யூனிஸ்டுகள் என்கிற முறையில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லி கை குலுக்கிட்டு அந்த ஆள் போனார். எந்த ஒரு தனிநபரையும் பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கமோ அவசியமோ எங்களுக்கு கிடையாது. குற்றமிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் என்பதை தவிர தனிப்பட்ட முறையில் எவனொருவனையும்
பழிவாங்க வேண்டிய அவசியமோ கட்டாயமோ எங்களுக்கு கிடையாது. அது இந்த வாச்சாத்தி பிரச்சனையில் மட்டுமல்ல, நாங்கள் தலையிட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலுமே, எல்லா வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டத்திலையும் இந்த அணுகுமுறையைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் அல்லது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் இதைத்தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம். ஆதிவாசி மக்கள் மீதான வன்கொடுமைக்கு எதிராக நடந்த ஒரு நீடித்த நீதிக்கான போராட்டம் இது. கடைசியாக உயர்நீதிமன்றமும் இந்த தீர்ப்பை, தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் அப்படியே உறுதி செய்தது மட்டுமல்ல, புதிதாக 2 குற்றவாளிகளை சேர்த்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஒன்று அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த தசரதன் IAS, இரண்டாவது அப்போது அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளராக இருந்த ராமானுஜம் IPS. பின்னாடி ராமானுஜம் IPS தான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய இயக்குநராக செல்வி ஜெயலலிதா அவர்களால் அவர் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டார். இதே மாதிரி இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட போது குற்றங்களை அனைத்தையும் மூடி மறைத்த தசரதன் IAS அவர்களுக்கு தமிழ்நாடு தேர்வாணைய குழுவினுடைய தலைவராக பதவி உயர்வு கொடுத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஆகவே ஜெயலலிதா ஆட்சி காலம் என்ன மாதிரியான ஆட்சி காலமாக இருந்தது என்பதற்கு இந்த வாச்சாத்தி வழக்கினுடைய வரலாறை நீங்கள் பார்த்தாலே அவர்கள் குற்றவாளிகளுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் என்ன செய்தார்? அதே காலத்திலே தான் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்கிற பெயரில் சிறப்பு அதிரடிப்படை நடத்திய அட்டூழியங்கள் முழுவதும் இதே ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே தான் நடைபெற்றது. ஆகவே அந்த காலம் ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்சி காலமாக தமிழகத்தில் இருந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த போராட்டத்திற்கு ஏன்னா ஒரு 30 வருஷ காலம் இந்த போராட்டத்தை உயர்நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு நடத்தியிருக்கு. இப்போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கிறது. இதற்கிடையிலே ஏராளம் பல குற்றவாளிகள் மறைந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். இன்னும் பலர் உயிரோடு நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குற்றமளித்தவர்கள் நடைப்பிணமாகவும், நீதிக்காக போராடிய மக்கள் கம்பீரமாக வாச்சாத்தி கிராமத்தில் முஷ்டிகளை உயர்த்தி நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையிடம் குறிப்பிட விரும்புகிறேன். அவர்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் காந்திமதி அவர்களும் பூங்கொடி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அதாவது இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா அது வெளியே சொல்லக்கூடாது, அதை எப்படி சொல்ல முடியும் என்பதற்கு மாறாக இப்படி நடந்துகிட்டானா அவனை நாங்கள் விடமாட்டோம், அவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் நாங்கள் தண்டனையை பெற்றுத் தருவோம் என்கிற ஒரு புதிய முன்னுதாரணத்தை நம்முடைய வாச்சாத்தி கிராம மக்கள் நாட்டுக்கு முன்னால், தமிழ்நாட்டுக்கு முன்னால் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி நடத்தின வழக்கில் மிகப்பெரிய வழக்கு இந்த வாச்சாத்தி வழக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989ஆம் ஆண்டு வந்தது. அதற்கான விதிகள் 95ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது. 92ஆம் ஆண்டு இந்த சம்பவம், இந்த கொடுமை என்பது நடைபெற்றது. இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையில் நாங்கள் புகார் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் கூட்டு போய் நாங்கள் புகார் கொடுத்தோம். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இவ்வளவு பெரிய குற்றம் சம்பந்தமாக தமிழ்நாடு காவல்துறையால் FIR போடப்படாத ஒரு வழக்கு இந்த வாச்சாத்தி வழக்கு. இன்னைக்கு வரைக்கும் புகார் கொடுத்து FIR போடப்படாத ஒரு வழக்கு இந்த வழக்கு. அதனால்தான் அது மத்திய புலனாய்வுத்துறையிடம் சென்றது. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி அதில் பல்வேறு திருத்தங்கள் பின்னாடி 2015ஆம் ஆண்டு வந்திருக்கிறது. இன்னும் கூட திருத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பது வேறு விஷயம். ஆனால் இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஏறத்தாழ 3 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த மக்களுக்கு எங்களால் இழப்பீட்டை பெற்றுத்தர முடிந்தது, நஷ்ட ஈட்டை பெற்றுத்தர முடியும். இந்த வழக்கை, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு குற்றத்திற்கும், தண்ணியை கெடுத்ததற்கு, உணவு தானியங்களை கெடுத்ததற்கு, விவசாயத்தை அழித்ததற்கு, வீடுகளை அடித்து நொறுக்கியதற்கு, சட்டவிரோதமாக காவலில் வைத்திருந்ததற்கு, பாலியல் வன்கொடுமைக்கு என்று சொல்லி ஒவ்வொரு சட்டப்பிரிவுக்கும் தனித்தனியாக இழப்பீட்டை எங்களால் நீதிமன்றம், அதுக்கென்று தனி வழக்கு, அதுக்கு பல வழக்குகள் போட்டிருக்கிறோம். வாச்சாத்தி வழக்கு என்றது ஒரு வழக்கு அல்ல. ஒரு வழக்கு என்பது CBI மூலமாக விசாரணை நடைபெற்று குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்தது என்பது ஒரு வழக்கு. அப்புறம் இந்த மக்கள் மீது வனத்துறையால் போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான வழக்கு வேறு. அப்புறம் இழப்பீடு கேட்டு போட்ட வழக்கு என்பது வேறு. இப்படி பல வழக்குகள் வாச்சாத்தி வழக்கில் இருக்கு. அது பூரா பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளவு பெரிய அந்த ஆவணங்கள் பூரா அடுக்கணும்னா இவ்வளவு உயரம் வரும். இவ்வளவு உயரத்துக்கு அடுக்க முடியும் நீதிமன்ற ஆவணங்கள், குற்றப்பத்திரிகைகள். அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான சாட்சியம் பாமதி IAS அவர்கள். அன்றைக்கு SC/ST கமிஷனுடைய தென்மண்டல ஆணையராக இருந்த அவங்களும் இப்ப சென்னையில தான் இருக்காங்க. பல இடத்துல பணியாற்றி விட்டு இப்போது சென்னையில அவங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாமதி IAS அவர்கள்
அவர்களுடைய சாட்சியமே ரொம்ப முக்கியமானது. அதாவது எங்களுக்கு அடுத்து மூன்றாவது பாமதி இது லலிதாபாய் அடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஆகவே இதை ஒரு திறமை வாய்ந்த புலனாய்வு நிறுவனத்திடம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தவர் பாமதி ஐஏஎஸ் அவர்கள். நாங்க போனதுக்கு பிறகு அடுத்து வெளியிலேருந்து வந்த ஒரு அதிகாரின்னு சொன்ன பாமதி ஐஏஎஸ் அவர்கள் தான். நாங்கள் எழுப்பியிருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் உறுதி செய்து தேசிய ஆணையத்துக்கு அவர் அறிக்கை அனுப்பினார். ஆகவே அவரும் இந்த வழக்கினுடைய வெற்றியில் மிக முக்கியமான பங்கை பாமதி ஐஏஎஸ் அவர்களும் ஆற்றியிருக்கிறார்கள். அதே மாதிரி எங்களுடைய பல்வேறு அமைப்புகள். அப்ப இவ்வளவு பெரிய வழக்கு நடத்துறீங்களே, 30 வருஷத்துக்கு வழக்கு நடத்துறீங்களே, இவ்வளவுக்கெல்லாம் எங்க பணம் எங்க கிடைச்சது, இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்கிற கேள்வி இயல்பாக இயலும். ஏன்னா ஒரு சின்ன வழக்கு நடத்துறதுக்கு என்ன பாடுபட்டுட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். வழக்கறிஞர்களோட நீதிமன்றத்தோட ஒரு 30 வருஷத்துக்கு கீழமை நீதிமன்றத்தில் துவங்கி உயர் நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு நடத்த வேண்டும் என்று சொன்னால் பல லட்சம் ரூபாய் இதற்கு பணம் என்பது தேவை. நான் ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல் இந்த கிராமத்திற்கு செல்வதற்கு நாங்கள் சென்ற அன்றைக்கு எங்களிடம் இருந்தது வெறும் 10 ரூபாய். நாங்கள் 7 பேர். அன்றைக்கு முதல் அந்த கிராமத்துக்கு சென்றது 7 பேர். 10 ரூபாய் எங்கள் கையில இருந்தது. அந்த 10 ரூபாய்க்கு பொரிகடலை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் போனோம். சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு பணம் இல்லாமல் பொரிகடலை வாங்கி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் நாங்கள் அந்த கிராமத்துக்கு செல்றோம். ஆனால் அதற்கு பிறகு இந்த வழக்கை நடத்தி முடிக்கிற வரை பண தட்டுப்பாடு என்கிற பிரச்சனையே எங்களுக்கு வரவில்லை. தமிழ்நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள் தான் வழக்கிற்கான மொத்த நிதியையும் வழங்கியிருக்கிறார். அது சிஐடியா இருக்கலாம், ஆசிரியர் சங்கமாக இருக்கலாம், அரசு ஊழியர் சங்கமாக இருக்கலாம், விவசாயிகள் சங்கம், இப்படி பல்வேறு அமைப்புகளும் அவ்வப்போது தேவைப்படுகிற போதெல்லாம் நிதியை வசூலித்து கொடுத்ததன் மூலமாகத்தான் அந்த வழக்கை நடத்துவதற்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் எழுதியிருப்பேன், அந்த பிரசுரம் ஒன்று எழுதியிருக்கேன். உடனடியாக அந்த தீர்ப்பு வந்த உடனே ஒரு பிரசுரம் ஒன்று 2011 மாவட்ட அமர்வு நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே அது ஒரு சின்ன பிரசுரம் ஒன்று இருக்கு. அதில் எழுதியிருப்பேன், மேய போற மாடு கொம்புல புள்ள கட்டிட்டு போறது இல்லை, மேய போற மாடு எதுவும் கொம்புல புள்ள கட்டிட்டு போறது இல்லை. அது மாதிரிதான் நாங்க கையில காசை வச்சுக்கிட்டு போய் இந்த பிரச்சனையில் தலையிடவில்லை. ஆகவே மக்களுக்காக பாடுபடுகிற போது மக்கள் அவர்களை நம்மை பார்த்துக் கொள்வார்கள் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வாச்சாத்தி வழக்கும் அதற்கான நிதியை கொடுத்தது என்பதும். ஆகவே இன்றைக்கு இந்த ஏற்கனவே உண்மையின் போர்க்குரல் என்று சொல்லி ஒரு விரிவான ஆவணப்படம் என்பது இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களால் அந்த மாவட்ட அமர்வு நீதிமன்ற தீர்வு வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒன்று எடுத்து வெளியிட்டோம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அது ஓடும். அது ஒரு 4000-5000 பிரதிகள் தான் போட்டோம். அது பெரிதாக அன்றைக்கு அதை யூடியூப்ல எல்லாம் வெளியிடுற வாய்ப்பு என்பது அன்றைக்கு இல்லை. ஆனால் இப்போது காம்ரேட் டாக்கீஸ், யூடியூப் என்கிற இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதனால இன்றைக்கு உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு ஆவணப்படமாக இந்த படம் என்பது வந்திருக்கிறது. இதன் மூலமாக மனித உரிமையை பாதுகாப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் செங்கொடி இயக்கமும் சமரசமற்ற போராட்டத்தை நடத்தியிருக்கிற செய்தியை மீண்டும் ஒரு முறை உலகத்திற்கு முன்னால் கொண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கிறது. இதற்கிடையில் அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் முழுக்க இப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை. நீங்க சட்டமன்ற நடவடிக்கை குறிப்பு எடுத்து பாருங்க, இப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை. இவர்கள் அதிமுக அரசின் மீது பழிதூற்ற வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே மார்க்சிஸ்டுகள் இத்தகைய பிரச்சனையை எழுப்பி இருக்கிறார்கள் என்பதுதான் முதலமைச்சருடைய பதில். அமைச்சர் அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையனுடைய பதில். அதாவது இவ்வளவு ஒரு ஊரே அடிச்சு நொறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சி நடந்து கொண்டது. ஆகவே அதை எதிர்த்த போராட்டம், இது வெறும் குற்றவாளிகளை எதிர்த்த போராட்டம் அல்ல. ஆளுகிற அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்த நிலையில் எவ்வளவு வலிமையான ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் தான் தெரியும். நான் கூட இந்த சில வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு வழக்கை போட்டுட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வக்கீல் நடத்துறதே, நான் வக்கீல் உட்காந்துருக்காரு, ஒரே வழக்கம் ஒரு 10 வருஷம் நடத்திட்டு இருக்காரு, அவருக்கே சலிச்சு போய் ஏன்னா இதே வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லி சலிச்சு போய் பல பேர் கட்டி எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. வக்கீல் ஆஃபீஸரே கட்ட தேடுற மாதிரி தான் இருக்கும்.
இத்தகைய சூழ்நிலையில் எங்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்கை 30 ஆண்டு காலம் விடாப்பிடியாக நடத்தியிருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது எங்களுடைய இயல்பான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அந்த அடிப்படையிலே தான் விடாப்பிடியாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இது போன்ற வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் ஜெய் பீம் திரைப்படம் வந்த பிறகுதான் அந்த கம்மாபுரம் காவல் நிலையத்தில் ராஜா கண்ணி என்கிற ஒரு நபர் கொல்லப்பட்டது என்பது அதுல நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்பது அதுக்கப்புறம் தான் தெரியும். அதிலேயும் நீதியை பெற்றுத் தருவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தான் தலையிட்டது என்பது எப்ப தெரியும்? ஜெய் பீம் வந்த பிறகுதான் தெரியும். இப்போ வாச்சாத்தியும் திரைப்படமாக வர இருக்கிறது. அது எப்போ வரும் தெரியல. ஆனா அதுக்கான முன்முயற்சி என்பது எல்லாம் ரெடியாகி இருக்கு. ஆனா இந்த மாதிரியான படத்தை எடுக்கிறதுக்கு என்ன சொல்ல, தயாரிப்பாளர்கள் முதலீட்டாளர்கள் யாரும் முன் வரதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா இது முழுக்க அதிமுக அரசாங்கத்தை எதிர்த்த ஒரு போராட்ட படமாக இருக்கிற காரணத்தினால் அதை தயாரிப்பதற்கு பலரும் முன் வரவில்லை. யாராவது பணம் வச்சிருக்கிற மகராசை வந்தா விரைவில் அந்த படம் என்பது வரும். இன்னமும் அது மக்கள் மத்தியிலே மனித உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் போராடி நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற தன்னம்பிக்கையை மக்கள் மத்தியில் நிறைக்கக்கூடிய ஒன்றாகவும் அது இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.